கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இத்தகவலை பற்றித்தான் இக்காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுப்பா. பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முழுமையான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கு? குறிப்பாக பேன் அட்டைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பேன் கார்டு தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இப்போ எலெக்ஷன் டைம் போயிட்டுருக்கு. பேன் கார்டு சப்ளைக்கும் இல்லை மறுபடியும் எதனா ஒரு அப்டேட் வரத்துக்கும் இதுக்குமே நியூஸஸ் இப்போ இருக்கக்கூடிய புதுசாக எந்த ஒரு புது அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கறது கிடையாது. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பேன் கார்டில் ஏராளமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வரப்போவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பேன் கார்டு அப்படின்றது அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இன்றைய இன்டர்நெட் உலகில் பல்வேறு விதமான ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகிறது. அதே போல் மற்றவர்களின் பேன் கார்டை வைத்தும் தொடர்ந்து மோசடிகள் நடக்கின்றது. மத்திய அரசு எப்படி பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைப்பது கட்டாயம் என அறிவுறுத்தியதோ அதே போல் உங்களது பேன் கார்டும் வங்கி கணக்கும் கட்டாயம் இணைத்திருக்க வேண்டும். பேன் கார்டு வங்கிகளில் உள்ள உங்களது அனைத்து பரிவர்த்தனைக்கும் தேவைப்படும் ஆவணமாக பார்த்திங்கன்னா 100% இருக்கிறதுனால ஓகேங்களா. இதனால் சில கும்பல்கள் பேன் கார்டை தவறாக பயன்படுத்தி பண ரீதியாக ஏகப்பட்ட விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தி சந்தாதாரர்களை சோகத்திலும் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த வருடம் ஓகேங்களா கிரிக்கெட் வீரரான, அதாவது நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடிய ரகானே, அதுக்கப்புறமா தோனி, நடிகர்கள் இம்ரான் ஹாஷ்மி, அபிஷேக் பச்சன் சொல்லிட்டு இவங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே அந்த நிலைமைனா நம்ம பாமர மக்களுக்கெல்லாம் என்ன ஆகிறது? குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதனால் பார்த்திங்கன்னா பல மோசடிகள் நடைபெற்று இருப்பதன் காரணமாக உங்களுடைய பேன் கார்டை மற்றவர்கள் மோசடி செய்யும் நோக்கில் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிந்து கொள்ளலாம்ன்றதை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பேன் கார்டு வருமான வரித்துறையினரால் வழங்கப்படும் 10 இலக்க பேன் நம்பரை கொண்டிருக்கும். இந்த நம்பர் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய சிஃபில் ஸ்கோரை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாங்கிய கடன், நிலுவையில் உள்ள கடன், முடிக்கப்பட்ட கடன், கடன் சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிரெடிட் அறிக்கையை பெற்று அதனை நன்கு செக் செய்யும் பொழுது யாரேனும் மோசடியாக உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பார்ட் 2 இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு நைட்டோ வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க.